ஒரு திருப்புமுனை பேருரை. ஒருவர் ஞானோதயம் அடைய தீவிரமாக உறுதி கொண்டிருந்தால் அவர் கடைபிடிக்கக்கூடிய மிக முக்கியமான வழிமுறை எது? மற்ற அனைத்து வழிமுறைகளையும் உள்ளடக்கிய அந்த மிக முக்கியமான வழிமுறை மனதை உற்றுநோக்குவதாகும். ஆனால் ஒரே ஒரு வழிமுறை மற்ற அனைத்தையும் உள்ளடக்கியதாக இருப்பது எப்படி சாத்தியம்? மனம் என்பதே அனைத்து பொருட்களும் முளைத்தெழும் மூலவேராகும். உங்களால் மனதை புரிந்து கொள்ள முடிந்தால் மற்ற அனைத்தும் அதனுள் அடங்கிவிடுகின்றன. இது ஒரு மரத்தின் வேரை போன்றது. ஒரு மரத்தின் கனிகள், மலர்கள், கிளைகள் மற்றும் இலைகள் அனைத்தும் அதன் வேரையே சார்ந்திருக்கின்றன. நீங்கள் அதன் வேருக்கு ஊட்டமளித்தால் மரம் செழித்து வளரும். அதன் வேரை வெட்டிவிட்டால் அது மடிந்துவிடும். மனதை புரிந்து கொண்டவர்கள் மிக குறைந்த முயற்சியிலேயே ஞானோதயம் அடைகிறார்கள். மனதை புரிந்து கொள்ளாதவர்கள் மேற்கொள்ளும் பயிற்சிகள் அனைத்தும் வீணானவையே. நன்மை தீமை என அனைத்தும் உங்கள் சொந்த மனதிலிருந்தே தோன்றுகின்றன. மனதிற்கு அப்பாற்பட்ட ஒன்றை கண்டறிவது என்பது இயலாத காரியமாகும். ஆனால் மனதை உற்றுநோக்குவதை மனதை புரிந்து கொள்ளுதல் என்று எவ்வாறு அழைக்க முடியும்? ஒரு மகத்தான போதிசத்துவர் பரிபூரண ஞானத்தில் ஆழமாக ஊடுருவி செல்லும்போது 4 பூதங்களும் 5 ஸ்கந்தங்களும் கூறுகளும் தான் எனும் தனித்தன்மையற்றவை என்பதை அவர் உணர்கிறார். மேலும் தனது மனதின் செயல்பாட்டிற்கு 2 தன்மைகள் உண்டு என்பதையும் அவர் உணர்கிறார். ஒன்று தூய தன்மை, மற்றொன்று தூய்மையற்ற தன்மை. அவற்றின் இயல்பின்படியே இந்த 2 மனநிலைகளும் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கின்றன. சூழ்நிலைகளை பொறுத்து அவை காரணமாகவோ அல்லது விளைவாகவோ மாறி மாறி வருகின்றன. தூய மனம் நற்செயல்களில் மகிழ்கிறது, அசுத்த மனம் தீமையே நினைக்கிறது. அசுத்தத்தால் பாதிக்கப்படாதவர்கள் முனிவர்கள். அவர்கள் துன்பத்தை கடந்து நிர்வாணத்தின் பேரின்பத்தை அனுபவிக்கிறார்கள். மற்ற அனைவரும் அசுத்த மனதால் சிக்கி தங்கள் கர்ம வினைகளில் மாட்டிக்கொண்டு மரணமடைபவர்கள். அவர்கள் 3 உலகங்களிலும் அலைந்து திரிந்து எண்ணற்ற துன்பங்களை அனுபவிக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் அவர்களின் அசுத்த மனம் அவர்களின் உண்மையான சுயத்தை மறைப்பதே ஆகும். 10 நிலைகளின் சூத்திரம் கூறுகிறது, மரணமடைபவர்களின் உடலில் அழிவற்ற புத்த இயல்பு உள்ளது. சூரியனைப் போல அதன் ஒளி எல்லையற்ற வெளியை நிரப்புகிறது. ஆனால் 5 நிழல்களின் இருண்ட மேகங்களால் மூடப்பட்டவுடன் அது ஒரு ஜாடிக்குள் இருக்கும் ஒளியைப் போல பார்வையில் இருந்து மறைக்கப்படுகிறது. மேலும் நிர்வாண சூத்திரம் கூறுகிறது, அனைத்து மனிதர்களுக்கும் புத்த இயல்பு உண்டு. ஆனால் அது அவர்களால் தப்பிக்க முடியாத இருளால் மூடப்பட்டுள்ளது. நமது புத்த இயல்பு என்பது விழிப்புணர்வு, விழிப்புடன் இருப்பதும் மற்றவர்களையும் விழிப்புடன் இருக்கச் செய்வதும் ஆகும். விழிப்புணர்வை உணர்வதே விடுதலை. எல்லா நன்மைகளுக்கும் விழிப்புணர்வே வேறாக உள்ளது. இந்த விழிப்புணர்வு எனும் வேரிலிருந்துதான் எல்லா நற்பண்புகளின் மரமும் நிர்வாணம் எனும் கனியும் வளர்க்கின்றன. மனதை இவ்வாறு காண்பதே புரிதல் ஆகும். நமது உண்மையான புத்த இயல்பும் அனைத்து நற்பண்புகளும் விழிப்புணர்வையே வேறாக கொண்டுள்ளன என்று நீங்கள் கூறுகிறீர்கள். ஆனால் அறியாமையின் வேர் என்ன? அறியாமை மனம் அதன் எல்லையற்ற துன்பங்கள், ஆசைகள் மற்றும் தீமைகளுடன் பேராசை, கோபம் மற்றும் மயக்கம் ஆகிய 3 விஷங்களில் வேரூன்றியுள்ளது. ஒற்றை தண்டு ஆனால் எண்ணற்ற கிளைகளையும் இலைகளையும் கொண்ட மரங்களைப் போல இந்த 3 விஷம் நிறைந்த மன நிலைகளும் எண்ணற்ற தீமைகளை உள்ளடக்கியுள்ளன. ஆயினும் ஒவ்வொரு விஷமும் இன்னும் பல மில்லியன் தீமைகளை உருவாக்குவதால் ஒரு மரத்தின் உதாரணம் இதற்கு பொருத்தமான ஒப்பீடாக இருக்காது. இந்த 3 விஷங்களும் நமது 6 புலன்களிலும் 6 வகையான உணர்வுகளாக அல்லது திருடர்களாக உள்ளன. அவை திருடர்கள் என்று அழைக்கப்படுகின்றன, ஏனெனில் அவை புலன்களின் வாயில்களுக்குள் நுழைந்து வெளியேறுகின்றன, எல்லையற்ற உடைமைகளை விரும்புகின்றன, தீய செயல்களில் ஈடுபடுகின்றன, மேலும் தங்கள் உண்மையான அடையாளத்தை மறைக்கின்றன. மேலும் மனிதர்கள் இந்த நஞ்சுகளாலும் திருடர்களாலும் உடலிலும் மனதிலும் வழிதவறிச் செல்வதால் அவர்கள் வாழ்விலும் மரணத்திலும் தொலைந்து 6 விதமான பிறவிகளிலும் அலைந்து திரிந்து எண்ணற்ற துன்பங்களை அனுபவிக்கிறார்கள். இந்த துன்பங்கள் சிறு நீரூற்றுகளின் தொடர்ச்சியான ஓட்டத்தால் 1000 மைல்களுக்கு பெருக்கெடுத்து ஓடும் ஆறுகளைப் போன்றவை. ஆனால் ஒருவன் அவற்றின் ஊற்றை துண்டித்தால் ஆறுகள் வற்றிவிடும். மேலும் முக்தியை நாடுபவன் ஒருவன் 3 நஞ்சுகளை 3 விதமான ஒழுக்க விதிகளாகவும் 6 திருடர்களை 6 பாரமிதைகளாகவும் மாற்றினால் அவன் துன்பங்களிலிருந்து நிரந்தரமாக விடுபடுகிறான். ஆனால் 3 உலகங்களும் 6 நிலைப்பாடுகளும் அளவற்ற பரப்பை கொண்டவை.
நாம் மனதை மட்டுமே உற்று நோக்கிக் கொண்டிருந்தால் அவற்றின் முடிவற்ற துன்பங்களிலிருந்து நாம் எவ்வாறு விடுபட முடியும்? 3 உலகங்களின் கர்மம் வினைப்பயன் மனதிலிருந்தே தோன்றுகிறது. உங்கள் மனம் 3 உலகங்களுக்குள் அடங்கவில்லை என்றால் அது அவற்றிற்கு அப்பாற்பட்டதாகவே இருக்கும். 3 உலகங்கள் என்பவை 3 நச்சுகளுக்கு, தீய குணங்களுக்கு இணையானவை. பேராசை என்பது விருப்ப உலகத்திற்கும், realm of desire சினம் என்பது உருவ உலகத்திற்கும், realm of form மயக்கம் என்பது அருவ உலகத்திற்கும், formless realm ஒத்திருக்கின்றன. இந்த நச்சுகளால் உருவாக்கப்படும் கர்மம் மென்மையாகவும் இருக்கலாம், கடுமையாகவும் இருக்கலாம் என்பதால் இம்மூன்று உலகங்களும் மேலும் 6 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. இவை 6 நிலைப்பாடுகள், 6 states of existence என்று அழைக்கப்படுகின்றன. இந்த 6 நிலைப்பாடுகளின் கர்மம் எவ்வாறு வேறுபடுகிறது? உண்மையான ஆன்மீக பயிற்சிகளை புரிந்து கொள்ளாமல் கண்மூடித்தனமாக நற்செயல்களை செய்யும் மனிதர்கள் 3 உலகங்களுக்குள் அமைந்துள்ள 3 உயர்ந்த நிலைப்பாடுகளில் பிறக்கின்றனர். அந்த 3 உயர்ந்த நிலைப்பாடுகள் எவை? கண்மூடித்தனமாக 10 நற்செயல்களை செய்து அறியாமையால் இன்பத்தை தேடுபவர்கள் விருப்ப உலகில் தேவர்களாக பிறக்கின்றனர். கண்மூடித்தனமாக 5 ஒழுக்கங்களை கடைபிடித்து அறியாமையால் அன்பு மற்றும் வெறுப்பு என்னும் உணர்வுகளில் மூழ்கித் திளைப்பவர்கள் உருவ உலகில் மனிதர்களாக பிறக்கின்றனர். மேலும் கண்மூடித்தனமாக இந்த உலகியல் தோற்றங்களையே பற்றிக்கொண்டு பொய்க்கோட்பாடுகளை நம்பி வரங்களை வேண்டி நிற்பவர்கள் அருவ உலகில் அசுரர்களாக பிறக்கின்றனர். இவையே 3 உயர்ந்த நிலைப்பாடுகளாகும். அப்படியென்றால் 3 தாழ்ந்த நிலைப்பாடுகள் எவை? நச்சுத்தன்மை வாய்ந்த எண்ணங்களையும் தீய செயல்களையும் விடாப்பிடியாக கடைபிடிப்பவர்கள் பிறக்கும் இடங்களே அவை. பேராசையினால் ஏற்படும் கர்மத்தின் தாக்கம் எவர்களுக்கு மிக அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் பசிப்பேய்களாக பிறக்கின்றனர். கோபத்தால் ஏற்படும் கர்மம் அதிகமாக உள்ளவர்கள் நரகத்தில் துன்புறுபவர்களாகிறார்கள். மேலும் மயக்கத்தால் ஏற்படும் கர்மம் அதிகமாக உள்ளவர்கள் மிருகங்களாகிறார்கள். இந்த 3 கீழ்நிலைகளும் முந்தைய 3 உயர்நிலைகளும் சேர்ந்து 6ஆம் நிலைகளை உருவாக்குகின்றன. இதிலிருந்து துன்பம் தருவதோ அல்லது துன்பம் தருவதோ எல்லா கர்மங்களும் உங்கள் சொந்த மனதிலிருந்தே வருகின்றன என்பதை நீங்கள் உணர வேண்டும். உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி அதன் பொய்யையும் தீமையையும் கடந்துவிட்டால் 3 உலகங்களிலும் 6ஆம் நிலைகளிலும் உள்ள துன்பங்கள் தானாகவே மறைந்துவிடும். துன்பத்திலிருந்து விடுபட்டவுடன் நீங்கள் உண்மையாகவே விடுதலை அடைகிறீர்கள். ஆனால் புத்தர் கூறினார், 3 ஆசாங்கிய கல்பங்களுக்கு எண்ணற்ற கஷ்டங்களை அனுபவித்த பின்னரே நான் ஞானம் அடைந்தேன். இப்போது என் மனதை வெறுமனே பார்ப்பதும் 3 விஷங்களை வெல்வதும் முக்தி என்று சொல்கிறீர்கள். புத்தரின் வார்த்தைகள் உண்மைதான். ஆனால் 3 ஆசாங்கிய கல்பங்கள் என்பது மனதின் 3 விஷ நிலைகளை குறிக்கிறது. சமஸ்கிருதத்தில் நாம் ஆசாங்கியம் என்று அழைப்பதை நீங்கள் எண்ணற்றது என்று அழைக்கிறீர்கள். இந்த 3 விஷம் நிறைந்த மன நிலைகளுக்குள் எண்ணற்ற தீய எண்ணங்கள் உள்ளன. மேலும் ஒவ்வொரு எண்ணமும் ஒரு கல்பம் நீடிக்கும். இத்தகைய முடிவிலியைத்தான் புத்தர் 3 ஆசாங்கிய கல்பங்கள் என்று குறிப்பிட்டார். 3 நஞ்சுகளால் உங்கள் உண்மையான ஆன்மா மறைக்கப்பட்டுவிட்டால் அவற்றின் எண்ணற்ற தீய எண்ணங்களை நீங்கள் வெல்லும் வரை உங்களை எப்படி முக்தி அடைந்தவர் என்று அழைக்க முடியும்? பேராசை, கோபம் மற்றும் மயக்கம் ஆகிய 3 நஞ்சுகளையும் 3 விடுதலைகளாக மாற்றக்கூடியவர்கள் 3 ஆசாங்கிய கல்பங்களை கடந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த இறுதி யுகத்தைச் சேர்ந்தவர்கள் முட்டாள்களிலேயே மிகவும் மந்தமானவர்கள். ததாகதர் 3 ஆசாங்கிய கல்பங்கள் என்று எதை குறிப்பிட்டார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. முடிவற்ற கல்பங்களுக்கு பிறகே ஞானம் அடைய முடியும் என்று கூறி அதன் மூலம் சீடர்களை புத்த நிலையை அடையும் பாதையிலிருந்து பின்வாங்கும்படி தவறாக வழிநடத்துகிறார்கள். ஆனால் மகான்கள் 3 வகையான ஒழுக்க விதிகளை கடைபிடிப்பதன் மூலமும் 6 பாரமிதங்களை பயிற்சி செய்வதன் மூலமும் மட்டுமே ஞானம் அடைந்துள்ளனர். இப்போது நீங்கள் சீடர்களிடம் மனதை வெறுமனே உற்று நோக்கச் சொல்கிறீர்கள். ஒழுக்கத்தின் விதிகளை பயிரிடாமல் ஒருவர் எப்படி ஞானம் அடைய முடியும்? 3 வகையான ஒழுக்க விதிகள் மனதின் 3 நச்சு நிலைகளை வெல்வதற்காக உள்ளன. இந்த நச்சுகளை நீங்கள் வெல்லும்போது எல்லையற்ற நற்பண்புகளின் 3 தொகுப்புகளை உருவாக்குகிறீர்கள். ஒரு தொகுப்பு என்பது விஷயங்களை ஒன்றாகச் சேர்க்கிறது. இந்த விஷயத்தில் உங்கள் மனம் முழுவதும் உள்ள எண்ணற்ற நல்ல எண்ணங்கள்.
மேலும் 6 பாரமிதங்கள் 6 புலன்களையும் தூய்மைப்படுத்துவதற்காக உள்ளன. நாங்கள் பாரமிதங்கள் என்று அழைப்பதை நீங்கள் மறுகரை என்று அழைக்கிறீர்கள். உங்கள் 6 புலன்களையும் புலன் தூசியிலிருந்து தூய்மைப்படுத்துவதன் மூலம் பாரமிதங்கள் உங்களை துன்பம் எனும் நதியை கடந்து ஞானம் எனும் கரைக்கு அழைத்து செல்கின்றன. சூத்திரங்களின்படி 3 வகையான ஒழுக்கநெறிகள் இவைதான். நான் எல்லா தீமைகளையும் ஒழிப்பேன் எனச் சபதம் செய்கிறேன். நான் எல்லா நற்குணங்களையும் வளர்ப்பேன் எனச் சபதம் செய்கிறேன். மேலும் நான் எல்லா உயிர்களையும் விடுவிப்பேன் எனச் சபதம் செய்கிறேன். ஆனால் இப்போது நீங்கள் அவை மனதின் 3 நச்சு நிலைகளை கட்டுப்படுத்துவதற்காக மட்டுமே என்று சொல்கிறீர்கள். இது சாஸ்திரங்களின் அர்த்தத்திற்கு முரணானது அல்லவா? புத்தரின் சூத்திரங்கள் உண்மையானவை. ஆனால் நெடுங்காலத்திற்கு முன்பு அந்த மகான் ஞான விதையை வளர்த்தபோது 3 நஞ்சுகளை முறியடிப்பதற்காகவே அவர் தனது 3 சபதங்களை மேற்கொண்டாள். பேராசை எனும் நஞ்சை முறியடிப்பதற்காக ஒழுக்கத் தடைகளை கடைபிடித்து எல்லா தீமைகளையும் ஒழிப்பதாக அவர் சபதம் செய்தார். கோபம் எனும் நஞ்சை முறியடிப்பதற்காக தியானத்தை பயிற்சி செய்து எல்லா நற்பண்புகளையும் வளர்ப்பதாக அவர் சபதம் செய்தார். மேலும் மயக்கம் எனும் நஞ்சை முறியடிப்பதற்காக ஞானத்தை பயிற்சி செய்து எல்லா உயிர்களையும் விடுவிப்பதாக அவர் சபதம் செய்தார். ஒழுக்கம், தியானம், ஞானம் ஆகிய இந்த 3 தூய பயிற்சிகளில் அவர் நிலைத்திருந்ததால் அவரால் 3 நஞ்சுகளையும் வென்று ஞானத்தை அடைய முடிந்தது. 3 நஞ்சுகளையும் வென்றதன் மூலம் அவர் பாவமான அனைத்தையும் துடைத்தெறிந்து தீமைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். 3 ஒழுக்க விதிகளை கடைபிடித்து அவர் நன்மையை மட்டுமே செய்து நற்பண்புகளை வளர்த்தார். மேலும் தீமைக்கு முற்றுப்புள்ளி வைத்து நற்பண்புகளை வளர்த்ததன் மூலம் அவர் எல்லா பயிற்சிகளையும் நிறைவு செய்து தனக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை விளைவித்து எல்லா இடங்களிலும் உள்ள மனிதர்களை காப்பாற்றினார். இவ்வாறு அவர் உயிர்களை விடுவித்தார். நீங்கள் பயிரிடும் பயிற்சி உங்கள் மனதை விட்டு பிரிந்து இருப்பதில்லை என்பதை நீங்கள் உணர வேண்டும். உங்கள் மனம் தூய்மையாக இருந்தால் அனைத்து புத்த உலகங்களும் தூய்மையாக இருக்கும். சூத்திரங்கள் கூறுகின்றன, அவர்களின் மனம் தூய்மையற்றதாக இருந்தால் உயிர்கள் தூய்மையற்றதாக இருக்கும். அவர்களின் மனம் தூய்மையாக இருந்தால் உயிர்கள் தூய்மையாக இருக்கும். மேலும் ஒரு புத்த உலகத்தை அடைய உங்கள் மனதை தூய்மைப்படுத்துங்கள். உங்கள் மனம் தூய்மையடையும் போது புத்த உலகங்களும் தூய்மையடையும். இவ்வாறு மனதின் 3 நச்சு நிலைகளை வெல்வதன் மூலம் 3 வகையான ஒழுக்க விதிகளும் தானாகவே நிறைவேறுகின்றன. ஆனால் சூத்திரங்கள் 6 பாரமிதங்கள் என்பவை இகை, ஒழுக்கம், பொறுமை, பக்தி, தியானம் மற்றும் ஞானம் என்று கூறுகின்றன. இப்பொழுது நீங்களோ பாரமிதங்கள் என்பவை புலன்களின் தூய்மையாக்கத்தை குறிக்கின்றன என்று கூறுகிறீர்கள். இதன் மூலம் நீங்கள் எதை உணர்த்த வருகிறீர்கள்? மேலும் அவை ஏன் கடத்துகலன்கள் ஃபெரிஸ் என்று அழைக்கப்படுகின்றன? பாரமிதங்களை பயில்வது என்பது 6 திருடர்களை வெல்வதன் மூலம் 6 புலன்களை தூய்மைப்படுத்துவதாகும். காட்சி உலகத்தை துறப்பதன் மூலம் கண் எனும் திருடனை வெளியேற்றுவதே ஈகை ஆகும். ஒலிகளுக்கு செவிசாய்க்காமல் இருப்பதன் மூலம் காது எனும் திருடனை விலக்கி வைப்பதே ஒழுக்கம் ஆகும். அனைத்து வாசனைகளையும் நடுநிலையானவையாக கருதுவதன் மூலம் மூக்கு எனும் திருடனை அடக்குவதே பொறுமை ஆகும். சுவைத்தல், புகழ்ந்து பேசுதல் மற்றும் விளக்கி உரைத்தல் ஆகிய ஆசைகளை வெல்வதன் மூலம் வாய் எனும் திருடனை கட்டுப்படுத்துவதே பக்தி ஆகும். தொடு உணர்வுகளால் அசைக்கப்படாமல் இருப்பதன் மூலம் உடல் எனும் திருடனை அடக்குவதே தியானம் ஆகும். மேலும் மாயைகளுக்கு அடிபணியாமல் விழிப்புணர்வை பயில்வதன் மூலம் மனம் எனும் திருடனை அடக்கி ஆள்வதே ஞானம் ஆகும். இந்த 6 பாரமிதங்களும் கடத்துகலன்கள், வாகனங்கள் போன்றவை. படகுகள் அல்லது மிதவைகள் போல இவை உயிரினங்களை மறு கரைக்கு கடத்திச் செல்கின்றன. எனவேதான் இவை கடத்துகலன்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஆனால் சாக்கியமுனி ஒரு போதிசத்வராக இருந்தபோது ஞானோதயம் அடைவதற்கு முன்னதாக அவர் 3 கிண்ணங்கள் நிறைய பாலும் 6 கரண்டிகள் நிறைய கூழும் அருந்தினார். புத்தத்துவத்தின் கனியை சுவைப்பதற்கு முன்னால் அவர் பால் அருந்த வேண்டியிருந்தது என்றால் வெறும் மனதை உற்றுநோக்குவதன் மூலம் மட்டும் எவ்வாறு முக்தி அடைய முடியும்? நீங்கள் கூறுவது உண்மையே. அவ்வாறுதான் அவர் ஞானோதயம் அடைந்தார். அவர் ஒரு புத்தராக மாறுவதற்கு முன்னால் பால் அருந்த வேண்டியிருந்தது என்பது உண்மைதான். ஆனால் பாலில் 2 வகைகள் உள்ளன. சாக்கியமுனி அருந்தியது சாதாரணமான தூய்மையற்ற பால் அல்ல, அது தூய கர்ம பால் ஆகும்.
அம்மூன்று கிண்ணங்களும் 3 வகையான ஒழுக்க நியதிகளின் தொகுப்புகளாகும். மேலும் அவ்வாறு கரண்டிகளும் 6 பாரமிதைகளாகும். சாக்கியமுனி ஞானோதயம் அடைந்தபோது அவர் இந்த தூய தர்ம பாலை பருகியதாலேயே புத்தத்துவத்தின் கனியை சுவைக்க பெற்றார். ததாகதர் தூய்மையற்றதும் துர்நாற்றம் வீசக்கூடியதுமான சாதாரண பசுவின் பால் எனும் உலகியல் கலவையை அருந்தினார் என்று கூறுவது மிக கொடிய அவதூறாகும். உண்மையில் இது உலகோ, அதாவது அழிவற்றதும் பற்றற்றதுமான அந்த தர்ம ஆன்மா, அது இவ்வுலகின் துன்பங்களினின்றும் என்றென்றும் விடுபட்டே நிற்கிறது. அத்தகைய ஒன்று தனது பசியையோ தாகத்தையோ தணித்துக்கொள்ள தூய்மையற்ற பால் எதற்கு தேவைப்படும்? சூத்திரங்கள் இவ்வாறு கூறுகின்றன. இந்த காளை மேட்டு நிலத்திலோ அல்லது பள்ளமான நிலத்திலோ வசிப்பதில்லை. இது தானியங்களையோ அல்லது பதர்களையோ உண்பதில்லை. மேலும் இது சாதாரண பசுக்களுடன் சேர்ந்து மேய்வதுமில்லை. இந்த காளையின் உடல் மெருகூட்டப்பட்ட தங்கத்தின் நிறத்தை கொண்டது. இங்கு குறிப்பிடப்படும் காளை என்பது வைரோசன புத்தரை சுட்டிக்காட்டுகிறது. அனைத்து உயிரினங்கள் மீதும் அவர் கொண்டுள்ள அளவற்ற கருணையின் காரணமாக விடுதலையை நாடி வரும் அனைவருக்கும் ஊட்டமளிக்கும் பொருட்டு தனது தூய தர்ம உடலிலிருந்து 3 ஒழுக்க நியதிகளும் 6 பாரமிதைகளும் அடங்கிய அந்த உன்னதமான தர்மபாலை அவர் சுரக்கச் செய்கிறார். இத்தகைய மெய்யாகவே தூயதான ஒரு காளையிடமிருந்து சுரக்கும் அந்த தூய பால் ததாகதர் புத்தத்துவத்தை அடைய உதவியது மட்டுமல்லாமல் அதனை பருகும் எவ்வுயிரும் ஈடிணையற்றதும் முழுமையானதுமான ஞானோதயத்தை அடையவும் வழிவகுக்கிறது. சூத்திரங்கள் முழுவதும் மடாலயங்களை கட்டுதல், சிலைகளை வார்த்தல், தூபம் காட்டுதல், மலர்களை தூவுதல், அணையாத விளக்குகளை ஏற்றுதல், பகல் மற்றும் இரவின் 6 காலங்களையும் கூரை குறி கடைபிடித்தல், ஸ்தூபங்களை சுற்றி வருதல், விரதங்களை கடைபிடித்தல் மற்றும் வழிபடுதல் போன்ற புண்ணிய செயல்களை செய்வதன் மூலம் மனிதர்கள் ஞானம் அடையலாம் என்று புத்தர் கூறுகிறார். ஆனால் மனதை காண்பதில் மற்ற எல்லா பயிற்சிகளும் அடங்கும் என்றால், அப்படியானால் இத்தகைய செயல்கள் தேவையற்றதாக தோன்றும். புத்தரின் சூத்திரங்களில் எண்ணற்ற உருவகங்கள் உள்ளன. மனிதர்களுக்கு ஆழமற்ற மனம் இருப்பதாலும் ஆழமான எதையும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியாததாலும் புத்தர் உன்னதமானதை குறிக்க புலனாகும் விஷயங்களை பயன்படுத்தினார். ஆக பயிற்சிக்கு பதிலாக புறச் செயல்களில் கவனம் செலுத்துவதன் மூலம் ஆசீர்வாதங்களை தேடுபவர்கள் சாத்தியமற்றதை செய்ய முயற்சிக்கிறார்கள். நீங்கள் மடாலயம் என்று அழைப்பதை நாங்கள் சங்கராமம், அதாவது தூய்மையான இடம் என்று அழைக்கிறோம். ஆனால் இவர் 3 விஷயங்களுக்கும் நுழைவை மறுத்து தனது புலன்களின் வாயில்களை தூய்மையாகவும் உடலையும் மனதையும் அமைதியாகவும் உள்ளும் புறமும் தூய்மையாகவும் வைத்திருக்கிறாரோ அவரே ஒரு மடாலயத்தை கட்டுகிறார். ஞானோதயம் தேடுபவர்களால் பயிரிடப்படும் அனைத்து பயிற்சிகளும் ததாகதரின் உன்னத வடிவத்தை உலோகத்தால் பிரதிபலிக்க முடியாது. ஞானோதயம் தேடுபவர்கள் தங்கள் உடல்களை உலைக்களமாகவும் தர்மத்தை நெருப்பாகவும் ஞானத்தை கைவினைத்திறனாகவும் 3 வகையான ஒழுக்க விதிகளையும் 6 பாரமிதைகளையும் அச்சாகவும் கருதுகின்றனர். அவர்கள் தங்களுக்குள் இருக்கும் உண்மையான புத்த தன்மையை உருக்கிச் செம்மைப்படுத்தி ஒழுக்க விதிகளால் உருவாக்கப்பட்ட அச்சில் ஊற்றுகிறார்கள். புத்தரின் போதனைகளுக்கு முற்றிலும் இணங்கச் செயல்படும்போது அவர்கள் இயல்பாகவே ஒரு பரிபூரண சாயலை உருவாக்குகிறார்கள். நித்தியமான மேன்மையான உடல் நிபந்தனைகளுக்கோ அல்லது சிதைவுக்கோ உட்படாது. நீங்கள் சத்தியத்தை தேடி ஆனால் ஒரு உண்மையான சாயலை எப்படி உருவாக்குவது என்று கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதற்கு பதிலாக எதை பயன்படுத்துவீர்கள்? மேலும் தூபம் எரிப்பது என்பது சாதாரண பௌதிக தூபம் அல்ல, மாறாக அது புலனாகாத தர்மத்தின் தூபமாகும். அது தனது நறுமணத்தால் அழுக்கு, அறியாமை மற்றும் தீய செயல்களை விரட்டியடிக்கிறது. அத்தகைய தர்ம தூபங்களில் 5 வகைகள் உள்ளன. முதலாவது ஒழுக்கத்தின் தூபம், அதாவது தீமையை துறந்து நற்பண்புகளை வளர்ப்பது. இரண்டாவது தியானத்தின் தூபம், அதாவது அசைக்க முடியாத உறுதியுடன் மகாயானத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை வைப்பது. மூன்றாவது ஞானத்தின் தூபம், அதாவது உடலையும் மனதையும் உள்ளும் புறமும் ஆழ்ந்து சிந்திப்பது. நான்காவது விடுதலையின் தூபம், அதாவது அறியாமையின் பந்தங்களை துண்டிப்பது. ஐந்தாவது பரிபூரண ஞானத்தின் தூபம், அதாவது எப்போதும் விழிப்புணர்வுடனும் எங்கும் தடையின்றியும் இருப்பது. இந்த 5மே மிகவும் விலைமதிப்பற்ற தூப வகைகள், மேலும் இவ்வுலகம் வழங்கும் எதையும் விட மிகவும் மேலானவை.
புத்தர் இவ்வுலகில் இருந்தபோது 10 திசைகளிலும் உள்ள புத்தர்களுக்கு காணிக்கையாக விழிப்புணர்வு எனும் நெருப்பைக் கொண்டு அத்தகைய விலைமதிப்பற்ற தூபத்தை ஏற்றுமாறு தன் சீடர்களிடம் கூறினார். ஆனால் இன்றைய மக்கள் ததாகதரின் உண்மையான பொருளை புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் சந்தனம் அல்லது சாம்பிராணி போன்ற பௌதீக தூபங்களை ஏற்றுவதற்கு சாதாரண சுடரை பயன்படுத்தி ஒருபோதும் வராத ஏதோ ஒரு எதிர்கால ஆசீர்வாதத்திற்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். மலர்களை தூவுவதற்கும் இதுவே பொருந்தும். இது பிறருக்கு நன்மை பயக்கவும் உண்மையான ஆன்மாவை மகிமைப்படுத்தவும் தர்மத்தை பேசுவதையும் நற்குண மலர்களை தூவுவதையும் குறிக்கிறது. இந்த நற்குண மலர்களே புத்தர் போற்றியவை. அவை என்றென்றும் நிலைத்திருக்கும், ஒருபோதும் வாடாது. மேலும் அத்தகைய மலர்களை தூவுபவர் எல்லையற்ற ஆசீர்வாதங்களை பெறுகிறார். ததாகதர் மக்கள் தாவரங்களின் மலர்களை வெட்டி அவற்றை சேதப்படுத்த வேண்டும் என்று கருதினார் என நீங்கள் நினைத்தால் அது தவறு. ஒழுக்க விதிகளை கடைபிடிப்பவர்கள் வானத்திலும் பூமியிலும் உள்ள எண்ணற்ற உயிரினங்களில் எதற்கும் தீங்கு செய்வதில்லை. நீங்கள் தவறுதலாக எதற்காவது தீங்கு செய்தால் அதற்காக நீங்கள் துன்பப்படுவீர்கள். ஆனால் எதிர்கால ஆசீர்வாதங்களுக்காக வேண்டுமென்றே ஒழுக்க விதிகளை மீறி உயிரினங்களுக்கு தீங்கு செய்பவர்கள் இன்னும் அதிகமாக துன்பப்படுகிறார்கள். வரவிருந்த ஆசீர்வாதங்களை அவர்கள் எப்படி துக்கங்களாக மாற அனுமதிப்பார்கள்? அழியாத விளக்கு பரிபூரண விழிப்புணர்வை குறிக்கிறது. விழிப்புணர்வின் ஒளியை ஒரு விளக்கின் ஒளியுடன் ஒப்பிட்டு முக்தியை நாடுபவர்கள் தங்கள் உடலை விளக்காகவும் தங்கள் மனதை அதன் திரியாகவும் ஒழுக்கத்தை அதன் எண்ணெயாகவும் ஞானத்தின் சக்தியை அதன் சுடராகவும் காண்கிறார்கள். பரிபூரண விழிப்புணர்வு எனும் இந்த விளக்கை ஏற்றுவதன் மூலம் அவர்கள் எல்லா இருளையும் மாயையையும் அகற்றுகிறார்கள். மேலும் இந்த தர்மத்தை மற்றவர்களுக்கு பரப்புவதன் மூலம் அவர்களால் ஒரே விளக்கை கொண்டு ஆயிரக்கணக்கான விளக்குகளை ஏற்ற முடிகிறது. அதுபோலவே இந்த விளக்குகளும் எண்ணற்ற பிற விளக்குகளை ஏற்றுவதால் அவற்றின் ஒளி என்றென்றும் நிலைத்திருக்கிறது. நெடுங்காலத்தில் தீபங்கரர் அல்லது விளக்கேற்றுபவர் என்ற பெயரில் ஒரு புத்தர் இருந்தார். இதுவே அவரது பெயரின் பொருள். ஆனால் முட்டாள்கள் ததாகதரின் உருவகங்களை புரிந்து கொள்வதில்லை. மாயைகளில் மூழ்கி புலனாகும் விஷயங்களை பற்றிக் கொண்டு அவர்கள் அன்றாட தாவர எண்ணெய் விளக்குகளை ஏற்றி கட்டிடங்களின் உட்புறங்களை ஒளியூட்டுவதன் மூலம் புத்தரின் போதனையை பின்பற்றுவதாக நினைக்கிறார்கள். எவ்வளவு முட்டாள்தனம்! ஒரு புத்தர் தனது புருவங்களுக்கு இடையில் உள்ள ஒரு சுருதியிலிருந்து வெளியிடும் ஒளி எண்ணற்ற உலகங்களை ஒளிரச் செய்யும். ஒரு எண்ணெய் விளக்கு உதவாது. அல்லது நீங்கள் வேறுவிதமாக நினைக்கிறீர்களா? பகல் மற்றும் இரவின் 6 காலங்களையும் பயிற்சி செய்வது என்பது 6 புலன்களிடையே ஞானத்தை இடைவிடாமல் வளர்ப்பதும் விழிப்புணர்வின் ஒவ்வொரு வடிவத்திலும் நிலைத்திருப்பதும் ஆகும். 6 புலன்களின் மீதான கட்டுப்பாட்டை ஒருபோதும் தளர்த்தாமல் இருப்பதே 6 காலங்கள் என்பதன் பொருள். ஸ்தூபிகளைச் சுற்றி வருவதை பொறுத்தவரை ஸ்தூபி என்பது உங்கள் உடலும் மனமும் ஆகும். உங்கள் விழிப்புணர்வு உங்கள் உடலையும் மனதையும் நிறுத்தாமல் சுற்றி வரும்போது அது ஸ்தூபியைச் சுற்றி வருதல் என்று அழைக்கப்படுகிறது. நெடுங்கால முனிவர்கள் இதை பின்பற்றினர். நிர்வாணத்திற்கான பாதை. ஆனால் இன்றைய மக்கள் இதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. தங்களுக்குள் பார்ப்பதற்கு பதிலாக அவர்கள் வெளியே பார்ப்பதிலேயே பிடிவாதமாக இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் பௌதிக உடல்களை பயன்படுத்தி பௌதிக ஸ்தூபிகளை சுற்றி வருகிறார்கள். மேலும் இரவும் பகலும் அதையே தொடர்ந்து செய்து வீணாக தங்களை தாங்களே வருத்திக் கொண்டு தங்கள் உண்மையான சுயத்தை நெருங்காமல் இருக்கிறார்கள். விரதம் இருப்பதற்கும் இதுவே பொருந்தும். இதன் உண்மையான அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ளாவிட்டால் அது பயனற்றது. விரதம் இருப்பது என்பது ஒழுங்குபடுத்துவதாகும். உங்கள் உடலையும் மனதையும் திசை திருப்பப்படாமலும் கலக்கமடையாமலும் ஒழுங்குபடுத்துவதாகும். விரதம் இருப்பது என்பது தர்மத்தின்படி ஒழுக்க விதிகளை கடைபிடிப்பதாகும். விரதம் என்பது வெளிப்புறத்தில் உள்ள 6 கவர்ச்சிகளிலிருந்தும் உட்புறத்தில் உள்ள 3 விஷங்களிலிருந்தும் பாதுகாத்து தியானத்தின் மூலம் உங்கள் உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்த முயற்சிப்பதாகும். விரதத்தில் 5 வகையான உணவுகளும் அடங்கும். முதலாவது தர்மத்தில் இன்பம். இது தர்மத்தின்படி செயல்படுவதால் வரும் இன்பம். இரண்டாவது தியானத்தில் இணக்கம். இது பொருள் மற்றும் புறப்பொருள் என்ற வேறுபாடுகளை கடந்து பார்ப்பதால் ஏற்படும் உடல் மற்றும் மனதின் இணக்கம். மூன்றாவது பிரார்த்தனை. உங்கள் வாய் மற்றும் மனம் இரண்டாலும் புத்தர்களை அழைப்பது.
4வது சபதம், நடக்கும்போதும் நிற்கும்போதும் அமர்ந்திருக்கும்போதும் படுக்கும்போதும் அறநெறியை பின்பற்றுவதற்கான சபதம். 5வது விடுதலை, உலகியல் களங்கத்திலிருந்து உங்கள் மனதை விடுவிப்பது. இந்த 5ம் விரதத்தின் உணவுகள். ஒருவர் இந்த 5 தூய உணவுகளையும் உண்ணாவிட்டால் அவர் விரதம் இருப்பதாக நினைப்பது தவறு. மேலும் நீங்கள் மாயை எனும் உணவை உண்பதை நிறுத்தியவுடன் அதை மீண்டும் தொட்டால் உங்கள் விரதத்தை முறித்துவிடுவீர்கள். ஒருமுறை அதை முறித்துவிட்டால் அதிலிருந்து எந்த ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெறமாட்டீர்கள். இதை உணராத மாயையில் மூழ்கியவர்களால் உலகம் நிறைந்துள்ளது. அவர்கள் தங்கள் உடலையும் மனதையும் எல்லா விதமான தீமைகளிலும் ஈடுபடுத்துகிறார்கள். அவர்கள் தங்கள் ஆசைகளுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து வெட்கமின்றி இருக்கிறார்கள். மேலும் அவர்கள் சாதாரண உணவை உண்பதை நிறுத்தும்போது அதை விரதம் என்கிறார்கள். என்ன அபத்தம்! வழிபடுவதிலும் இதே நிலைதான். நீங்கள் அதன் பொருளை புரிந்துகொண்டு சூழ்நிலைகளுக்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். பொருளில் செயலும் செயலற்ற தன்மையும் அடங்கும். இதை உணர்ந்தவர் தர்மத்தை பின்பற்றுகிறார். வழிபாடு என்பது மரியாதையையும் பணிவையும் குறிக்கிறது. அது உங்கள் உண்மையான சுயத்தை மதிப்பதையும் மாயைகளை தாழ்த்துவதையும் குறிக்கிறது. தீய ஆசைகளை அழித்து நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ள முடிந்தால் எதுவும் வெளிப்படாவிட்டாலும் அதுவே வழிபாடு. அத்தகைய வடிவமே அதன் உண்மையான வடிவம். வழிபாடு என்பது பணிவை வெளிப்படுத்துவதாகவும் மனதை அடக்குவதாகவும் உலக மக்கள் நினைக்க வேண்டும் என இறைவன் விரும்பினார். எனவே தங்கள் மரியாதையை வெளிப்படுத்த உடல்களை தாழ்த்தவும் உள்ளத்தை வெளிப்புறம் வெளிப்படுத்தவும் சாரத்தையும் வடிவத்தையும் ஒன்றிணைக்கவும் அவர் அவர்களிடம் கூறினார். உள்ளார்ந்த அர்த்தத்தை வளர்க்க தவறி அதற்கு பதிலாக வெளித்தோற்றத்தில் கவனம் செலுத்துபவர்கள் அறியாமை, வெறுப்பு மற்றும் தீமையில் மூழ்கி பயனற்ற முறையில் தங்களை வருத்திக் கொள்வதை ஒருபோதும் நிறுத்துவதில்லை. அவர்கள் பாவனைகளால் மற்றவர்களை ஏமாற்றலாம். முனிவர்களுக்கு முன் வெட்கமின்றியும் மனிதர்களுக்கு முன் வீண் பெருமையுடனும் இருக்கலாம். ஆனால் அவர்களால் ஒருபோதும் சக்கரத்திலிருந்து தப்பிக்க முடியாது. புண்ணியத்தை அடைவது என்பது வெகு தொலைவு. ஆனால் நீராடும் சூத்திரம் கூறுகிறது, பிக்குகளின் நீராடலுக்கு பங்களிப்பதன் மூலம் மக்கள் எல்லையற்ற ஆசீர்வாதங்களை பெறுகிறார்கள். இது புண்ணியத்தை அடையும் ஒரு புறப்பயிற்சியின் உதாரணமாக தோன்றுகிறது. இது மனதை காண்பதோடு எவ்வாறு தொடர்புடையது? இங்கே பிக்குகளின் நீராடல் என்பது தொட்டுணரக்கூடிய எதையும் கழுவுவதை குறிக்கவில்லை. பகவான் நீராடும் சூத்திரத்தை போதித்தபோது அவர் தனது சீடர்கள் கழுவும் தர்மத்தை நினைவில் கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். எனவே 7 காணிக்கைகளிலிருந்து கிடைக்கும் புண்ணியத்தை பற்றிய தனது விளக்கத்தில் அவர் பொதிந்திருந்த தனது உண்மையான பொருளை உணர்த்த ஒரு அன்றாட அக்கறையை பயன்படுத்தினார். இந்த 7ல் முதலாவது தெளிந்த நீர், 2வது நெருப்பு, 3வது சோப்பு, 4வது வில்லோ பூங்கொத்துகள், 5வது தூய சாம்பல், 6வது களிம்பு மற்றும் 7வது உள்ளாடை. கூரை குறி நஞ்சான மனதின் மாயையையும் அழுக்கையும் நீக்கி ஒரு மனிதனை தூய்மைப்படுத்தி மேம்படுத்தும் வேறு 7 விஷயங்களை குறிக்க அவர் இந்த 7ஐ பயன்படுத்தினார். இந்த 7ல் முதலாவது ஒழுக்கம், தெளிந்த நீர் அழுக்கை கழுவிச் செல்வது போல அது தேவையற்றவற்றை கழுவிச் செல்கிறது. 2வது ஞானம், நெருப்பு நீரை சூடாக்குவது போல அது அகத்தையும் புறத்தையும் ஊடுருவுகிறது. 3வது பகுத்தறிவு, சோப்பு அழுக்கை நீக்குவது போல அது தீய பழக்கங்களை நீக்குகிறது. 4வது நேர்மை, வில்லோ பூங்கொத்துகளை மெல்லுவது சுவாசத்தை தூய்மைப்படுத்துவது போல அது மாயைகளை நீக்குகிறது. 5வது உண்மையான நம்பிக்கை, உடலில் தூய சாம்பலை தேய்ப்பது நோய்களை தடுப்பது போல அது எல்லா சந்தேகங்களையும் தீர்க்கிறது. 6வது பொறுமை, களிம்பு தோலை மென்மையாக்குவது போல அது எதிர்ப்பையும் அவமானத்தையும் வெல்கிறது. 7வது வெட்கம், அது அசிங்கமான உடலை உள்ளாடை மறைப்பதைப் போல தீய செயல்களுக்கு பரிகாரம் செய்கிறது. இந்த 7ம் சூத்திரத்தின் உண்மையான பொருளை உணர்த்துகின்றன. ததாகதர் இந்த சூத்திரத்தை உரைத்தபோது அவர் மகாயானத்தின் தொலைநோக்கு பார்வை கொண்ட பின்பற்றுபவர்களிடமே பேசினார், மங்கலான பார்வை கொண்ட குறுகிய மனப்பான்மை உடையவர்களிடம் அல்ல. இக்காலத்து மக்கள் இதை புரிந்து கொள்ளாததில் ஆச்சரியமில்லை. நீராடும் இடம் என்பது உடல். நீ ஞானம் எனும் நெருப்பை மூட்டும்போது ஒழுக்கங்கள் எனும் தூய நீரை சூடாக்கி உனக்குள் இருக்கும் உண்மையான புத்த இயல்புக்கு நீராட்டுகிறாய். இந்த 7 பயிற்சிகளையும் கடைபிடிப்பதன் மூலம் உன் நற்பண்புகளை வளர்த்துக் கொள்கிறாய்.
அந்த காலத்து துறவிகள் கூர்நோக்கு உடையவர்களாக இருந்தனர். அவர்கள் புத்தரின் பொருளை புரிந்து கொண்டனர். அவர்கள் அவருடைய போதனைகளை பின்பற்றி தங்கள் நற்பண்புகளை முழுமையாக்கி புத்த நிலையின் கனியை சுவைத்தனர். ஆனால் இக்காலத்து மக்களால் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடிவதில்லை. அவர்கள் ஒரு பௌதிக உடலை கழுவ சாதாரண நீரை பயன்படுத்தி சூத்திரத்தை பின்பற்றுவதாக நினைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தவறு செய்கிறார்கள். நமது உண்மையான புத்த இயல்புக்கு உருவம் இல்லை. மேலும் துன்பம் எனும் தூசிக்கு உருவம் இல்லை. புலனாகாத ஒரு உடலை கழுவ மக்கள் எப்படி சாதாரண நீரை பயன்படுத்த முடியும்? அது பலனளிக்காது. அவர்கள் எப்போது விழித்தெழுவார்கள்? அத்தகைய உடலை தூய்மைப்படுத்த அதை காண வேண்டும். ஆசையிலிருந்து அசுத்தங்களும் அழுக்குகளும் ஒருமுறை எழுந்தால் அவை பெருகி உன்னை உள்ளும் புறமும் மூடிவிடும். ஆனால் உங்கள் இந்த உடலை கழுவ முயன்றால் அது சுத்தமாகும் வரை நீங்கள் தேய்க்க வேண்டியிருக்கும். இதிலிருந்து வெளிப்புறமான ஒன்றை கழுவுவது புத்தர் கூறியதன் நோக்கம் அல்ல என்பதை நீங்கள் உணர வேண்டும். முழு மனதுடன் புத்தரை வழிபடுபவர் மேற்கத்திய சொர்க்கத்தில் மறுபிறவி எடுப்பது உறுதி என்று சூத்திரங்கள் கூறுகின்றன. இந்த வாசல் புத்த நிலைக்கு இட்டுச் செல்வதால் மனதை காண்பதில் ஏன் முக்தியை தேட வேண்டும்? நீங்கள் புத்தரை வழிபடப் போகிறீர்கள் என்றால் அதைச் சரியாகச் செய்ய வேண்டும். வழிபடுதல் என்பதன் அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ளாவிட்டால் அதை தவறாகச் செய்வீர்கள். மேலும் நீங்கள் அதை தவறாகச் செய்தால் நீங்கள் எங்கும் செல்ல மாட்டீர்கள். புத்தர் என்பது விழிப்புணர்வைச் குறிக்கிறது. உடல் மற்றும் மனம் ஆகிய இரண்டிலும் தீமைகள் எழாமல் தடுக்கும் விழிப்புணர்வே அது. ஆவாகனம் செய்தல் என்வோக்கிங் என்பது நினைவில் நிறுத்துவதை குறிக்கிறது. ஒழுக்க விதிகளை தொடர்ந்து நினைவில் நிறுத்தி அவற்றை உங்கள் முழு ஆற்றலுடனும் பின்பற்றுவதே ஆவாகனம் செய்தல் எனப்படுகிறது. ஆவாகனம் செய்தல் என்பது சிந்தனையோடு தொடர்புடையதே தவிர மொழியோடு அல்ல. மீன்களை பிடிக்க நீங்கள் ஒரு பொறியை பயன்படுத்தினால் மீன் கிடைத்த பிறகு அந்த பொறியை நீங்கள் மறந்துவிடலாம். அதேபோல பொருளை கண்டறிய நீங்கள் மொழியை பயன்படுத்தினால் அப்பொருள் கிடைத்த பிறகு மொழியை நீங்கள் மறந்துவிடலாம். புத்தரின் திருநாமத்தை ஆவாகனம் செய்ய வேண்டுமானால் அந்த ஆவாகனத்திற்குரிய தர்மத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தர்மம் உங்கள் மனதில் இல்லையென்றால் உங்கள் வாய் உச்சரிக்கும் நாமம் வெறும் வெற்றுச் சொல்லாகவே இருக்கும். 3 நச்சுகளாலோ பேராசை, வெறுப்பு, அறியாமை அல்லது தன்னை மையப்படுத்திய எண்ணங்களாலோ நீங்கள் கலக்கமுற்றிருக்கும் வரை உங்கள் மயங்கிய மனம் புத்தரை நீங்கள் காண்பதை தடுத்துக்கொண்டே இருக்கும். அதனால் உங்கள் முயற்சி வீணாகவே முடியும். உச்சரித்தலுக்கும் சாண்டிங் ஆவாகனம் செய்தலுக்கும் இடையே மிகப்பெரிய வேறுபாடு உள்ளது. உச்சரித்தல் என்பது வாயால் செய்யப்படுவது, ஆவாகனம் செய்தல் என்பது மனதால் செய்யப்படுவது. ஆவாகனம் மனதிலிருந்து வெளிப்படுவதாலேயே அது விழிப்புணர்வை நோக்கிய வாசல் என்று அழைக்கப்படுகிறது. உச்சரித்தல் வாயை மையமாக கொண்டது. அது வெறும் ஒலியாகவே வெளிப்படுகிறது. பொருளை தேடும்போது வெறும் வெளித்தோற்றங்களையே நீங்கள் பற்றிக் கொண்டிருந்தால் எதையும் உங்களால் கண்டறிய இயலாது. ஆகவேதான் முற்காலத்து ஞானிகள் பேச்சிற்கு முக்கியத்துவம் அளிக்காமல் அக்னோக்கையே தன்னைத்தானே ஆராய்வதையே வளர்த்தெடுத்தனர். இந்த மனமே அனைத்து நற்பண்புகளுக்கும் ஊற்றாக திகழ்கிறது. மேலும் அனைத்து ஆற்றல்களுக்கும் தலைமையாக விளங்குவதும் இந்த மனமே. நிர்வாண பேரின்பம் என்பது அமைதி கொண்ட மனதிலிருந்தே பிறக்கிறது. 3 உலகங்களில் நிகழும் மறுபிறப்புகளும் இந்த மனதிலிருந்தே தோன்றுகின்றன. ஒவ்வொரு உலகத்திற்கும் செல்லும் வாசலாக அமைந்திருப்பது மனமே. மறுகரையை அடைவதற்கான துறையாக அமைந்திருப்பதும் இந்த மனமே. அந்த வாசல் எங்குள்ளது என்பதை அறிந்தவர்கள் அதை அடைவது குறித்து கவலை கொள்வதில்லை. அந்த துறை எங்குள்ளது என்பதை அறிந்தவர்கள் அதை கடந்து செல்வது குறித்து கவலை கொள்வதில்லை. இப்போதெல்லாம் நான் சந்திக்கும் மக்கள் மேலோட்டமானவர்கள். புண்ணியத்தை உருவம் கொண்ட ஒன்றாக கருதுகிறார்கள். அவர்கள் தங்கள் செல்வத்தை வீணடித்து நிலத்திலும் கடலிலும் வாழும் உயிரினங்களை கொன்று குவிக்கிறார்கள். சிலைகளையும் ஸ்தூபிகளையும் எழுப்புவதிலும் மரக்கட்டைகளையும் செங்கற்களையும் குவித்து வைக்குமாறும் இதற்கு நீளமும் அதற்கு பச்சையும் வண்ணம் பூசுமாறும் மக்களிடம் முட்டாள்தனமாக கூறுகிறார்கள். அவர்கள் உடலையும் மனதையும் வருத்தி தங்களுக்கு தாங்களே காயப்படுத்திக் கொண்டு மற்றவர்களை தவறாக வழிநடத்துகிறார்கள். வெட்கப்படக்கூட அவர்களுக்கு போதுமான அறிவு இல்லை. அவர்கள் எப்படித்தான் ஞானம் பெறுவார்கள்? அவர்கள் கண்ணுக்கு புலனாகும் ஒன்றை கண்டவுடன் உடனடியாக பற்று கொள்கிறார்கள்.
உருவமற்ற தன்மையை பற்றி அவர்களிடம் பேசினால் அவர்கள் அங்கே ஊமையாகவும் குழப்பமாகவும் அமர்ந்திருப்பார்கள். இவ்வுலகின் சிறிய கருணைகளுக்கு பேராசைப்பட்டு வரவிருக்கும் பெரும் துன்பத்தை காண முடியாமல் குருடர்களாக இருக்கிறார்கள். அத்தகைய சீடர்கள் தங்களை தாங்களே வீணாக வருத்திக் கொள்கிறார்கள். உண்மையிலிருந்து பொய்க்கு திரும்பி எதிர்கால ஆசீர்வாதங்களை தவிர வேறு எதை பற்றியும் பேசுவதில்லை. உங்கள் மனதின் உள் ஒளியை ஒருமுகப்படுத்தி அதன் வெளிப்பிரகாசத்தை கண்டால் மட்டும் போதும். 3 விஷங்களையும் அகற்றி 6 திருடர்களையும் ஒரேயடியாக விரட்டிவிடலாம். மேலும் எந்த முயற்சியுமின்றி நீங்கள் எண்ணற்ற நற்பண்புகளையும் பூரணத்துவங்களையும் சத்தியத்திற்கான வாசல்களையும் அடைவீர்கள். சாதாரணமானவற்றை கடந்து உன்னதமானதை காண்பது கண் சிமிட்டும் நேரத்திற்குள் சாத்தியமாகும். மேயறிதல் என்பது இப்பொழுதே. நரைமுடியை பற்றி ஏன் கவலைப்பட வேண்டும்? ஆனால் உண்மையான வாசல் மறைந்துள்ளது, அதை வெளிப்படுத்த முடியாது. மனதை காண்பதை பற்றி நான் மேலோட்டமாக மட்டுமே தொட்டுள்ளேன்.